அச்சம் என்பது மனமேடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அந்த பாட்டு ரொம்ப எங்கே பார்த்தாலும் நின்று எங்கே போட்டாலும் நம்மளை அறியாமல் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போதும். அப்போ ஒவ்வொரு மூடுக்கும் ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சோகம் இல்லை ஒரு மனசில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும்போது என்ன பாட்டு கேட்க விரும்புவீங்க? பழைய பாட்டு கேட்பேன் எப்போவுமே. இப்போ கூட எனக்கு ஓல்டு சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கூட அதே தான். அப்படியா? நானும் கூட பழைய பாட்டு தான் கேட்பேன். ஆமாம், பழைய பாட்டு கேட்பேன். பழைய பாட்டு தான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் வந்து இந்த காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். இந்த பழைய பாட்டு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆமாம், அர்த்தம். இந்த லைன் ஒவ்வொரு லைனுமே வரிகளும் நமக்கு மனசில் நிற்கும். அது ஒவ்வொரு தலைவர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா, சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாயின்னு பாட்டு இருக்கும். நல்லாயிருக்கும். அது கேட்கறது அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சிரிப்பை வச்சு அவர் சொல்கிறார். அது வரிகள் எல்லாமே அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே ரொம்ப அதில் தான் தலைவர் வேட்டைக்காரன் தான் வரும். உன்னை எறிந்தால் ஒரு பாட்டு அதில் தான் வரும். கரெக்ட். மாபெரும் சபையில் நீ நடந்தால் பெரிய தத்துவம். ஆமாம், இதெல்லாம் வந்து தலைவருடைய பாட்டு வந்து அப்போல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பழைய பாட்டுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. இப்போ சாதாரண அது காரில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா, இங்கே லாங் போனேன்னா பழைய பாட்டு தான் போட்டு கேட்டு போவேன்.